வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஓவர் டு யூ பாஸ்கர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள். வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையத்தினுடைய ECI நெட் என்ற செயலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள், தகுதியுள்ள வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை சேர்க்க தேர்தல் ஆணையம் கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தங்களுடைய பகுதியினுடைய வாக்காளர் பதிவு அலுவலரிடம் படிவம் 6 என்ற விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதுவரை 3,14,000 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் எந்த வாக்காளரும் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. இதன் காரணமாக இறுதி வாய்ப்பான இன்று வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாக்காளர்களுக்கான வண்ண வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. துணை வாக்காளர் பட்டியல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவாக உள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.